வாராகி மீடியா. சப்ஸ்கிரைப். நேயர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்கள். வாராகி மீடியா நேயர் அனைவர்களுக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு தேர்தல் களம் அமைந்திருந்தது. அரசியல் களம் மக்களும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க, அரசியல் கட்சிகளும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு சூழல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிலவுச்சு. அது மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி என்பது அரசியலையே புரட்டி போட்ட ஒரு வெற்றியாக அமைஞ்சிருக்கு. கண்டிப்பாக. அதுபோக இன்றைக்கி அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு தகுதி பெரும்பான்மையை காட்டுறதுக்கு நிறைய கட்சிகளிடம் ஆதரவு இருக்கு. இதை எப்படி நம்ம பார்க்குறீங்க? நீங்கள் ஒரு அரசியலில் நிறைய பயணம் பண்ணியிருக்கீங்க, இது எப்படி தகுதி பெரும்பான்மை இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இந்த அதிமுக தமிழக அரசியல் வரலாற்றில் இரண்டு திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு தனிப்பெரும் கட்சியாக இன்று தாவேகா உருவெடுத்துள்ளது. இந்த தாவேகா வருகை என்பது திராவிட கட்சிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியை இருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டாம், 108 தொகுதி விஜய் ஜெயிச்சிட்டார். அவரை சேர்த்து, அவர் 2 தொகுதி சேர்த்து. அதன் பிறகு 97 இடங்கள் திமுக பிடிச்சிருக்கு. அதுக்கடுத்து ஒரு 47 இடங்கள் அதிமுக பிடிச்சிருக்கு. இப்போ இதில் என்ன பிரச்சனைண்டா, இவருக்கு யார் ஆதரவு கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ காங்கிரஸினுடைய நிலைப்பாடு என்ன பண்ணுறாங்க, அவங்க நாங்கள் இந்தியா கூட்டணியிலேருந்து விலகுறோம். அதாவது இந்தியா கூட்டணியோட மெயின் பேஸ் யாருன்னா திமுக, மம்தா பானர்ஜி, இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி சொல்லி அவங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலிருந்து மோடிக்கு எதிராக ஒரு பின்பத்தை உருவாக்கி நாடு முழுவதும் ஒரு இதை பேசி வந்தாங்க. இந்தியா கூட்டணி என்பதை இந்தியாவில் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்ம 2 பேரும் கூட்டி சேர்றது தான். கூட்டணி பிடிக்கலன்னா தனிச்சு போட்டிடுறாங்க. இந்தியா கூட்டணிங்கிறது மம்தா பானர்ஜி எடுத்து காங்கிரஸ் வெஸ்ட் பெங்காலில் போட்டிடுது, கேரளாவில் காங்கிரஸ் எடுத்து கம்யூனிஸ்ட் போட்டிடுது. இதில் என்ன இந்தியா கூட்டணி? இந்தியா கூட்டணிங்கிறது இந்தியாவுக்குள்ளே இல்லை, வெளியில் மட்டும் இந்தியா கூட்டணி. ஆமாம், வெளியே சொல்லிக்கிறது இந்தியா கூட்டணிண்டு. இப்போ தமிழ்நாட்டிலையுமே மதசார்பற்ற கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் விலகுதா இல்லை விலகி விட்டதாகவே அறிவித்து தலைவர் விஜய் அவர்களுக்கு போய் தன்னுடைய ஆதரவையும் தெரிவிச்சிட்டாங்க. அவங்க என்ன அறிவிச்சிருக்காங்க, வரக்கூடிய 2029 நாடாளுமன்ற தேர்தல், வரக்கூடிய உள்ளாட்சி, நகராட்சி, மாநகராட்சி தேர்தல் அனைத்துக்கும் தாவேகாவுக்கும் முழு ஆதரவு கொடுக்கும்னு சொல்லி அந்த 5 எம்எல்ஏ கூட்டிகிட்டு வந்து தாவேகாட்ட கொடுத்தாச்சு. இப்போ தாவேகாட்ட ஒப்படைச்சாச்சு. இப்போ உங்களுடைய ரிசார்ட்டு கண்ட்ரோலில் அந்த 5 எம்எல்ஏ உள்ளே போயிட்டாங்க. இப்போ என்ன நிலைப்பாடுண்டா, அதிமுகவில் ஒரு பெரிய போர்க்கொடி எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம், கன்னியாகுமரியில் ஜெயிச்ச தலவாய் சுந்தரம், நம்ம முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் அம்பாசமுத்திரம் இசக்கி சுப்பையா, விராலிமலை விஜயபாஸ்கர், இவங்கெல்லாம் லீடு பண்ணுறாங்க. தென் மாவட்டத்தில் ஒரு 7 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இது லீமா ரோஸு, நத்தா விஸ்வநாதன் சொல்லி ஒரு 7 பேர். அதாவது சவுத்து போல்ட்டே அதிமுகவில் மிகப்பெரிய பின்னடைவு. 74 தொகுதியில் வெறும் 7 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க ஏடிஎம்கே. இதுக்கு காரணம் ஒருங்கிணைந்த அதிமுக இல்லாமல் சிதறிய அதிமுகவினால்தான்ங்கிறது நிறைய பேர் கருத்து சொல்கிறாங்க. அதிமுகங்கிறது நீங்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பிரிவாக இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அதிமுக எடப்பாடி தலைமையில் ஒரு அதிமுக, தினகரன் தலைமையில் ஒரு அதிமுக, சசிகலா தலைமையில் ஒரு அதிமுக, பசும்பொன் பாண்டியன் தலைமையில் ஒரு அதிமுக, கேசி பழனிசாமி தலைமையில் ஒரு அதிமுக, மக தீபா தலைமையில் ஒரு அதிமுக, இப்படி ஒரு 7-8 பிரிவாக. அதிமுகன்னு சொன்னால் ஒரு லிஸ்ட் எடுத்தால் ஒரு 100 அதிமுக வரும். ஆமாம், ஒரு மளிகை லிஸ்ட் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. ஆக நீங்கள் சொல்வது போல் அதிமுகவிலிருந்து சசிகலா அம்மையார் அவர்களும் தினகரன் அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் தென் மாவட்டத்தை சார்ந்த நிறைய பேர்கள் ஒதுக்கப்பட்டது தான் இன்றைக்கி அதிமுகவினுடைய ஆட்சி இல்லாமல் போனதுக்கு ஒரு காரணமாக. கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு ஏற்பட்ட பின்னடைவு, அதிமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி,
இதுபோல் சின்னம்மா அவர்களை புறக்கணித்தது. சின்னம்மாவால் இன்னைக்கு ஒரு 3 தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்திருக்கு. கண்டிப்பாக குறிப்பாக பல தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இழந்தது. ஆனால் மெயினாக முதல் அதாவது அதிக பெரும்பான்மையாக 3 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட அதிமுகவின் மீது இருந்த நம்பிக்கை அவநம்பிக்கையாக மாறுவதற்கு அவர்களுடைய வெளியேற்றமும் ஒரு காரணம் தான். கண்டிப்பாக உசிலம்பட்டி, சாத்தூர், அதுபோல் நம்ம முதலுத்தூரில் 40,600 வாக்குகள் பெற்று நம்முடைய டாக்டர் ராம்குமார் பாண்டியன் அவர்கள் தமிழ்நாட்டிலேயே சுயேட்சை வேட்பாளராக அதிக வாக்கு பெற்றவர். அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை, மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனை. பெரிய திராவிட இயக்கங்களும் இந்த தாவேகா சூழல் இருக்கு, அது ஒரு அமைச்சரை எதிர்த்து போட்டியிட்டு 40,000 வாக்குகள் வருங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். ஆனால் இதே அம்மா தலைமையில் நின்ற பிரதான கூட்டணி கட்சிகள் இப்போ ஃபாரூக் பிளாக்கு, பசுமன் தேசிய கழகம், பிள்ளைமார் சங்கம், இன்னும் பல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொற்ப வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் வந்து அரசியல் கட்சியில் நடத்துகிறாங்களா இல்லை வேறு எதுவும் நடத்துகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். கண்டிப்பாக. ஆனால் இன்னைக்கு விஜய் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து இப்போ தற்போது செய்தியை அதை விஜய் ஆட்சி அமைக்கணும்னு சொல்லி அதிமுகவினுடைய ஆதரவை கோரியிருக்காரு. ஆதரவு வேணும்னு சொல்லிட்டு ஆதரவு அர்ஜுனா அவர்களுடைய வாகனத்தில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சுக்கிறதாகவும் அதற்கு அவர் மறுப்பு தெரிவிக்கிறதாகவும் அதாவது மற்ற நிர்வாகிகளை நீக்கிட்டு தன் தலைமையில் ஒரு மிகப்பெரிய அதிமுகவை வைத்திருந்தாக நினைத்திருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களில் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு ஒரு கூட்டம் உருவாகிருச்சு. வேண்டான்ற மாதிரி இவர் ஒரு கூட்டத்தை உருவாக்கிட்டாரா? எனக்கு தெரிந்து விஜய் பதவியேற்பு விழாவுக்கு முன்னாடி அதிமுகவே இரண்டாக உடைத்து விடுவார்கள் போல. கண்டிப்பாக CV சண்முகம் தலைமையில், SP வேலுமணி தலைமையில் ஒரு அதிமுக 30 சட்டமன்ற உறுப்பினர் கொண்ட ஒரு அதிமுக குழு உடைகிறது. 7 பிரிவுகளாக 30 சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக குழு உடைந்தால் தான் அங்கே அதிமுக எம்எல்ஏக்கள் மிகவும் குறைவாகி விடுவார்கள். எடப்பாடி 17 பேர் தான் இருப்பாங்க. அப்புறம் இப்போ அதிமுகங்கிற கட்சியை சுத்தமாக சொல்லி முடிச்சிட்டார். அதாவது 10 தோல்வி பழனிசாமி தாங்க, 11 தோல்வியும் பார்த்தாரு, இப்போ 12 தோல்வியும் பார்த்து சுத்தமாக ஊற்றி முடித்தார். மீண்டும் அதிமுகவை மீட்டெடுக்கிறதுக்கு எல்லாரும் ஒருங்கிணைந்த வாய்ப்பு இருக்குமா? விஜய் அலை தமிழ்நாட்டில் வீச தொடங்கி விட்டது. அதாவது நம்ம ஒருங்கிணைந்தாலும் அதிமுகவுக்கு பலன் இல்லைங்கிறீங்களா? நம்ம தாத்தா பாட்டன் காலத்தில் இருந்தே எல்லாரும் அதிமுக தான். ஆனால் நம்மளுமே முதல் தலைமுறை வாக்கில் அதிமுக ஓட்டு போட்டோம். இப்போ யாரும் அதிமுக ஓட்டு போடுறோமா? போட மாட்டான். நீங்கள் சொன்ன மாதிரி தமிழகத்தில் தமிழக வெற்றி கழக அலை வீச தொடங்கி விட்டது. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் 5 ஆண்டுடைய முதலமைச்சரே வந்து தோற்கடிக்கப்பட்டு தற்போது அவர் நன்றி சொல்லும் பொழுது பின்னாடி இருக்கக்கூடிய பல்வேறு முன்னாள் அமைச்சர்களெல்லாம் கண்ணீர் விட்டு கதை கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவர்கள் தேர்தலுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகத்தையும் நிர்வாகிகளையும் ஏளனமாகவும் காமெடியனாகவுமே சித்தரித்தார்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவர்கள் கண்ணீர் வெடித்து போவதை பார்க்கும்போது மற்றவங்க அவர்களை காமெடியாக சித்தரிக்க வேண்டிய சூழல் உருவாகிருச்சு இல்லையா? தமிழகத்திலே கடந்த 5 ஆட்சி திமுக ஆட்சியில் சாதனை என்ன தெரியுமா? பெண் குழந்தைகள் பாலியல் பலாத்காரம், அருமையான சாதனை. கஞ்சா போதைப் பொருள்களை சட்டமன்ற உறுப்பினர் கடத்துவது, சட்டமன்ற உறுப்பினர் வேலையை கடத்துவது தானே? ஆமாம். அதன் பிறகு என்ன? கள்ளச்சாராயம் இதில் இது ஒன்றது. கள்ளச்சாராயத்தில் கரூர் சம்பவத்தில் விஜய் கூடிய கூட்டத்திலே 41 பேரை கொலை செய்ததே திமுக தான். அந்த கர்மா தான் இன்று திமுகவை வீட்டுக்கு அனுப்பியது. அந்த கர்மா தான் அந்த தலைவரையே வீட்டுக்கு அனுப்பிச்சு. இதை விட பெரிய கொடுமை என்னவென்றால் சம்பந்தப்பட்ட அமைச்சரும் வீட்டுக்கு அனுப்பப்பட்டார். இதை விட பெரிய கொடுமை என்னவென்றால் 6 படை வீடு கொண்ட முருகப்பெருமானை வச்சு அரசியல் செய்தது. அரசியல் செய்து அதில் திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்ற ஒரு நண்பர் கூட தீக்குளித்து இறந்து அந்த குழந்தை அந்த நண்பருடைய உடலை பார்த்து அழுவதை பார்க்கும் பொழுது மிகவும் வருத்தத்துக்குரியதாக. ஆனால் திமுக என்ற தீய சக்தி தமிழகத்துக்கு தேவையில்லை என்று முருகன் நினைத்து விட்டாரா? முருகன் நினைத்து விட்டார் அல்ல, மக்கள் நினைத்து விரட்டி விட்டார்கள். ஏன்னா நீங்கள் தேர்தல் முடிந்து முதல் ஆளாக திருச்செந்தூர் போய் மரியாதை கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் வெற்றிவேல் வந்து முருகனிடம் முதலில் வாங்கிவிட்டார். அதனால் அவருக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்று பல்வேறு தரப்பு கூறி வர்றாங்க. என்னன்னா போய் சொன்னார்கள், அப்பா ஆட்சி சிறப்பாக இருக்கிறது, அப்பா எப்படி ஜெயலலிதா வந்து தன்னை அம்மாவாக அடையாளப்படுத்தி கொண்டாரோ அதுபோல MK ஸ்டாலின் தன்னை அப்பாவாக அடையாளப்படுத்தி நின்றார். ஆனால்
அவர் அப்பா என்று மட்டும் அவர்தான் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஆனால் மக்கள் எல்லோரும் விஜய் அண்ணாவாக அண்ணாவாக அண்ணா ஆட்சி தமிழகத்தில் வளர்ந்தது. மீண்டும் ஒரு அண்ணா ஆட்சி வந்து விடுது. ஆமாம், மீண்டும் அவர் அண்ணா, இவர் அண்ணன், அண்ணனுடைய ஆட்சி, தளபதியினுடைய ஆட்சி. இந்த வெறும் தோப்பாமுடி தளபதியை தூக்கி எறிந்து விட்டு நல்ல தளபதியை கொண்டு வந்து நிறுத்தி விட்டார். நீங்கள் சொல்வது போல இப்போ தளபதி ஆட்சி வந்திருக்கிறது. மக்கள் விரும்புகின்ற தளபதி ஆட்சி அமையுமா? ஏனென்றால் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றியை கொண்டாடுவதிலே நிறைய சட்டவிரோத செயல்கள்லாம் நடைபெற்றிருக்கிறதா செய்திகளில் பார்த்துட்ருக்கோம். உற்சாக மிகுதியில் அதனுடைய தொண்டர்கள் எல்லை மீறி செயல்படுறாங்க. மீண்டும் ஒரு திராவிட ஆட்சி வந்துருமா அப்படிங்கிற சந்தேகமும் இருக்குது. அதாவது விஜய் நல்லாட்சி கொடுத்துருவாரா, இல்லை திராவிட ஆட்சியை காட்டிலும் ஒரு மோசமான ஆட்சி எதுவும் ஏற்படுத்திடுவாரா? ஏன்னா அரசியல் சித்தாந்தங்களும் இல்லாத நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. எல்லாருமே புதுமுகம் தான். எப்படி ஆட்சி நல்லாட்சி அமையறதுக்கான வாய்ப்புகள்? அதாவது விஜய் வந்து இப்போ தான் என்ன முதலமைச்சர் பதவி ஏற்கலை. அவருக்கு 118 எம்எல்ஏவை கொண்டு வாங்க, நான் கையெழுத்து போட்டு உங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இன்று சுற்றறிக்கை வெளியிட்டார். 16வது தமிழக சட்டமன்ற அவை வந்து கலைக்கப்பட்டது. இதில் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், விஜய் வந்து முதலமைச்சர் ஆகட்டும், ஒரு மாதம் ஆகணும். முதலமைச்சருடைய இலாக்காக்கள், அமைச்சருடைய இலாக்கெல்லாம் பிரிக்கப்படணும், அவங்க நிர்வாகத்தை பார்க்கணும், அமைச்சர்கள் கூட்டம் போடணும், சட்டமன்றத்தை கொடுத்து பெரும்பான்மையை காமிக்கணும். இப்படி பல்வேறு பணிகள் விஜய்க்கு இருக்கிறது. இந்த பணிகளை முடிப்பதற்கே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகலாம், இல்லை 2 மாதமாக ஆகலாம். எனக்கு தெரிந்து அவர்கள் நிலையான நிலைப்பாட்டில் இருப்பதற்கே 6 மாத காலமாக ஆகிவிடும். அப்போ ஒரு அரசு இயந்திரத்தை இயக்க 6 மாத காலத்துக்கு பிறகுதான் அரசு எப்படி இருக்கிறது, செயல்பாடு எப்படி இருக்கிறத இது பண்ணலாம். குறிப்பாக இதில் விஜயினுடைய தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்கிறது. கடந்த திமுக அரசு விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி இல்லை என்று அறிவித்தது. அதிமுகவும் அதை பற்றியும் பெரிதாக சொல்லவில்லை. ஆனால் விஜய் விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி என்று அறிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி அமைந்த உடனே விவசாய கடன்கள், விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும். அது ஒரு வரவேற்கக்கூடிய. அப்ப தென் மாவட்ட மக்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம். நம்மளும் விவசாயம் இல்லவா? அப்ப நீங்களும் நிறைய எதிர்பார்த்து இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நமக்கு விவசாய கடன் தள்ளுபடியானால் ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் இல்லையா? ஆமா, வரக்கூடிய காலகட்டங்களில் இப்ப இளைஞருடைய எதிர்பார்ப்பாக எல்லோருமே தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விடலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் எல்லோருக்கும் வந்து விட்டது. உங்களுக்குள்ள தோண்டிட்டு மாதிரி தெரியுது உங்களுடைய முகத்தில். என்னுடைய இன்னொரு கேள்வி, 108 தொகுதிகள் தேய்த்து தகுதி பெரும்பான்மை சற்று குறைவாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அமைச்சர்கள் யார், முதலமைச்சர் யார் என்றெல்லாம் சிந்திக்கிற பொழுது 2 தொகுதிகள் 5 தொகுதிகள் மட்டுமே சொற்ப தொகுதிகளை தேய்த்திருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இன்றைக்கி விலை உயர்ந்தது போல் டிமாண்ட் உருவாகி விட்டது. ஒவ்வொரு கட்சியிலும் தங்களுடைய டிமாண்டை வைக்கிறாங்க. துணை முதல்வர் வேணும், அமைச்சர் அனைவருக்கும் வேணும். இப்படிலாம் கேட்கும் பொழுது வாக்களித்த மக்கள், விஜயை தேர்ந்தெடுத்த மக்கள் கூடுதலாக ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருந்தால் கூட இந்நேரம் ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கும், ஒரு செயல்பாடுகள் தன்னிச்சையாக எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கலாம். கண்டிப்பாக அவங்க இன்னைக்கு ஆட்சி அமைச்சாலும் ஒரு நெருக்கடியோட பயணம் தானே இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக கூடுதல் 10 சட்டமன்ற உறுப்பினர் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருப்பார். அதாவது காலம் என்று சொல்லுவது. சில வேட்பாளர்கள் வெற்றி பெறுவோமா என்று கூட நினைத்து பார்த்துருக்க மாட்டார்கள். எப்படியோ என்ன சொல்கிறது, ஒரு லாட்ரி மாதிரி அடிச்சிருச்சு. உண்மையாகவே எனக்கு தெரிந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வேட்பாளர்களும் 5000 வாக்குகள் 10,000 வாக்குகள் வாங்குவோமா என்ற சந்தேகத்தில் நின்றவர்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிவிட்டார்கள். சில வேட்பாளர்கள் இழுபறியாக நின்று ஜெயித்தார்கள். நீங்களாம் சொல்வது போல திருப்பத்தூர் தொகுதி தானே, ஒரு வாக்கு, ஒரே ஒரு வாக்குகளில் ஜெயிச்சதெல்லாம் ஒரு மிகப்பெரிய அளப்பரிய சாதனையாக இருக்குது. அதுவும் ஒரு முன்னாள் அமைச்சர் 4 முறை தொடர்ந்து வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. முன்னாள் அமைச்சர் மட்டும் கிடையாது, நம்ம கரகாட்ட கலைஞர் பரமேஸ்வரின் தீவிர ரசிகராக வர. அப்ப அவர் ஒரு பெரிய கரகாட்ட ரசிகரையும் தோற்கடித்து விட்டார். பெரிய கரகாட்ட கலைஞர் ரசிகரையும் தோற்கடித்து விட்டார். ஆனால் தமிழகத்தில் விசில் சத்தம் கேட்காது என்றது போக கடைசியில் விசில் சத்தம் பறந்து விட்டது. தமிழகம் எங்கும் திராவிட குடிதான் பறக்கும், இன்னும் எத்தனை ஆண்டுகளாலும் திமுக வீழ்த்த முடியாது என்று பால்டப்பா துணை முதலமைச்சர் கூறி வந்தார். ஆனால் இன்று
விஜய் அலை என்பது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழகத்தில் நீங்கள் சொல்வது போல அதிமுக திமுக தேர்தல் பிரச்சாரங்களில் ஒருவர் மாற்றி தாக்கி கொண்டார்களே தவிர மக்கள் நலனை பற்றி அவங்க பெரும்பான்மையாக பேசலை. கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் பெரும்பான்மை இடங்களில் பேசவே இல்லை. ஏன்னா அவருக்கு அதற்கான சூழல் அவர் இதுவரை மீடியாக்களை சந்திக்கவில்லை. ஆமாம், பேசவே இல்லை. அதுக்கான சூழலும் அமையலை. இரண்டாவது என்னென்னா, தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து பொது மேடைகளில் எடுத்த உடனே தாக்குதல் பண்ணாமல் அவங்க கொடுத்த தாக்குதலுக்கு பதில் கொடுத்துட்டு இருந்தார். அதுவே அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. மக்கள் மாற்றத்தை விரும்பினாங்க. நான் என்னை போன்றவர்கள் மற்றவர்களெல்லாம் என்ன நினைத்தார்கள்னா, மாற்றம் என்பது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் சீமான் போன்றவர்கள் ஒரு அவங்க இயக்கத்தை சேர்ந்த ஒரு 5-6 பேர்கள் வெற்றி பெறுவார்கள், அவரும் சட்டமன்றத்துக்கு செல்வார்கள். தமிழக வெற்றி கழகத்துக்கான வாய்ப்பு இல்லாமல் போயிருச்சு. தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிக வாக்குகள் பெற்றது திமுகவுடைய வாக்கு. அதிமுகவுடைய வாக்கு இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டாம் என்றால் நாம் தமிழருடைய வாக்குகளும் மொத்தமாக தாவேக அறுவடை செய்து விட்டது. மற்றொன்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் புது வாக்காளர்கள் வாக்கு வந்து ஒரு 50% வாக்கு வந்து புது வாக்காளர்கள். அதிகபட்சம் வாக்கு அதிகமானதே விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவருடைய செயல்பாடை பார்த்து உள்ளாட்சி தேர்தலிலும் மாநகராட்சி தேர்தலிலும் அதிக வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, செங்கோட்டையன் சொல்லியிருந்தார், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் டிடிவி தினகரன் கூட எங்களோட வர நிறைய ஆசைப்பட்டாருன்னு. உண்மையிலேயே சொல்ல போகிறேன், இறைவன் வந்து அவருக்கு அந்த அனுகிரகத்தை கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி அமைச்சிருந்தா 20 தொகுதியில் அவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சரவையிலும் இடம்பெற்று இன்றைக்கி ஒரு தகுதி பெரும்பான்மையோட இயக்கம் இருந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதிமுக துரோகி என்று திட்டிவிட்டு திரும்ப அவரோட கூட்டணி வைத்தவர்கள் ஒரே ஒரு தொகுதி தான் ஜெயிக்க முடிஞ்சிச்சு. இதுவும் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தானே. கண்டிப்பாக. ஆனால் நிறைய பேர் விஜயை ஏளனமாக ஜெயிக்குமான்னு நினச்சவங்கலாம் இன்றைக்கி இப்படி ஜெயிச்சிட்டாங்க, நம்ம போகாமல் விஜய் வருத்தப்படுறாங்க. கேலி செய்தவர்கள், சிரித்தவர்கள், ஏளனமாக பேசியவர்கள், வஞ்ச புகழ்ச்சியுடன் வாழ்த்தியவர்கள்லாம் இன்று விரலை சூம்பி கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நகைச்சுவை. இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க போயிருந்தா நல்ல வாய்ப்பு. முன்னேற்ற கழகம் அது ஒரு வீழ்த்தப்பட்ட கப்பல். கேப்டன் வந்து பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி. அந்த கப்பல் மூழ்கும் கப்பலில் அவர் தினகரனை எத்தனை மேடையில் அதிமுக என்பது ஒரு மூழ்கி போன கப்பல் என்று விமர்சனம் செய்தார். திரும்பி ஏறிவிட்டார். அந்த மூழ்கி போன கப்பலில் தளபதியாக கேப்டனாக இருப்பது பழனிசாமி. அதில் சிப்பாயாக பயணித்தவர் தான் டிடி தினகரன். அப்போ வீழ்த்தப்பட்ட ஒரு கேப்டனை வைத்து கப்பலை இயக்கினால் எப்படி இயங்கும்? அது கடலிலே மூழ்கிவிடும். அந்த மூழ்குவதற்கு காரணம், அதுக்கு உடந்தையாக இருந்தவர் டிடிவி தினகரன் அவர்கள். இன்னொன்று, இந்த பாரதிய ஜனதாவும் ஒரு அண்ணாமலை அவர்களை பாரதிய ஜனதாவிலிருந்து நீக்கியதே அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு மிக ஒரு பின்னடைவாகத்தான் கருதப்படுகிறது. பாரதிய ஜனதா கிராமங்களில் யாரால் வளர்க்கப்பட்டது? அண்ணாமலை அவர்களால். அண்ணாமலை வீழ்த்தப்படுகிறார், நயனார தலைவரை தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அண்ணாமலை வீழ்த்தப்பட்ட உடனே பாஜகவும் வீழ்த்தப்பட்டது தானே, அது முடிந்தது கதை. மீண்டும் தமிழகத்தில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய இயக்கங்களோ ஒன்று சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணி அமைத்தாலும் விஜய் அலையிலிருந்து தப்பிப்பது கடினம் தானே. ஆமாம் தானே, இல்லையா? அதாவது எதிர்கட்சிகள் நம்ம பேசுவதை ஏளனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டாம். இருந்தாலும் நாளை பதவியேற்பு விழா என்று தமிழக வெற்றி கழகத்தில் நாளை வந்து தற்போது பதவியேற்பு விழா தற்போது முறையாக என்ன அறிவிக்கப்படவில்லை. அவர் கவர்னர் என்ன சொல்லிட்டா 118 எம்எல்ஏவை நீங்கள் கொண்டு வாங்க. இப்போ 113 பேர் கொடுத்துருக்கீங்க, இன்னும் ஒரு 5-6 எம்எல்ஏ யாருங்கிறத சொல்லுங்கள், லிஸ்ட்டை கொடுங்க, பேர் வரத்தை கொடுங்க, நான் எப்படி உங்களுக்கு முதலமைச்சரை பதவியேற்க சொல்லி ஆளுநர் உத்தரவிட்டனால் தற்சமயம் வரை முறை அனைவருக்கும் அனைத்து கட்சியினருக்கும் கடிதம் எழுதியிருக்கிறார். ஆனால் அதிமுக உறுப்பினர்கள் 3 நாளைக்கு சென்னையில் தங்க வைக்கப்பட்டு அடைக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் தப்பித்து ஓடி எடப்பாடி பயம் வந்து விட்டதோ, மீண்டும் ஒரு கூவத்தூரா அப்படின்ற. ஏனென்றால் 6 அடி முன்னாடியே விஜயனுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நட்சத்திர விடுதிக்கு இவர்கள் சென்று விட்டார்கள் என்றால் திரும்பி வர முடியாது என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரியும். ஏனென்றால் அவர் அம்மையார் சசிகலா கூவத்தூரை பார்த்தவர் அல்லவா, அந்த பயம் அவருக்கு இருக்கும் அல்லவா. அவர் பேரே கூவத்தூர் பழனிசாமி தானே. அல்லது மீண்டும் ஒரு அரசியல் கலந்துரையில் சந்திப்போம். தமிழக வெற்றி கழக ஆட்சியோ அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியோ அமைவதற்கு மக்கள் கருத்து சொல்லிவிட்டார்கள்.
இனி வெற்றி எங்கே அமையும் என்று பார்ப்போம். நன்றி, வணக்கம். தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சியை தர வேண்டும். நன்றி.